இவ்வளோ ஒரு உற்சவம், இவ்வளோ உற்சாகமா ஜனங்கள் இருந்துட்டு இருக்கா. இது எதுவும் பிடிக்காத அங்க ஒரு వ్యక్తి அப்படி ஒத்தி அப்படின்னு இந்த அடுத்த உற்சாகமா இருந்துட்டு இருக்கான். முதல் சர்க்கத்தை முடிச்சுட்டார். அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கிறார். ஒரு புது கேரக்டரை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றார். இது ஒரு தனி கேரக்டர். இப்போ வராளே திடீர்னு ஆரம்பிக்கும் பொழுதே மொட்டையா இந்த சர்க்கம் ஆரம்பம். எதோ ஜாதா, எங்கேருந்து வந்தான்னு தெரியல, சர்க்கமே தான் ஆரம்பம். எனக்கு தெரிஞ்சு வால்மீகி வேற எந்த கேரக்டரையும் இது மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணது இல்லை. எங்கேருந்து வந்தானே தெரியல அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, அவ எங்கேருந்து வந்தா, அவ அப்பா அம்மா யாரு, எந்த ஊரு, இதெல்லாம் சொல்ல விரும்பல வால்மீகி. அதாவது பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா, இவ்வளவு உற்சாகமா ஜனங்கள்லாம் இருக்கா. மேல அழகா இந்த கதை இப்படியே உற்சாகமா நடக்கலாமே, வேற மாதிரியா மாத்திரத்துக்காக ஊத்தி வராங்கும் பொழுது அவ பேக்ரவுண்ட சொல்ல பிடிக்கல. அவ அப்பா அம்மா யாரு, எந்த ஊர்னு. இதனால எதோ ஜாதா, எங்கேயோ பிறந்து வந்திருக்கு இங்க. அபிஷேகம் இத கேட்ட உடனேயே இது வரைக்கும் வயிறு தான் இருந்தது, இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் எரிய ஆரம்பிச்சது. சா தஹ்யமான கோபேன 10 படிக்கு ஒரு படி கீழே குதிச்சு குதிச்சு ஓடி வரா. இந்த மந்தரை அப்படியே உருட்டி அடிச்சும் கீழே விழுந்து செத்துருக்க கூடாதோ. நேரம் அங்கேருந்து வந்து கைகையை எழுப்புறா. கைகையை எழுப்பும் பொழுதே மகாராணியேன்னு எழுப்பலாம், சக்கரவர்த்தினியேன்னு எழுப்பலாம். எவ்வளவு பெரிய கைகை. இந்த கைகையை எழுப்பும் பொழுதே மூடமே எழுதானே அர்த்தம். நம்ம எப்படி பழகிறோமோ அப்படிதான் மற்றவாடும் நம்ம கிட்ட பழகுவா இல்லையா. என்ன எது மாதிரி பழகி வச்சிருக்காளோ கைகை மந்திரேட்ட. உத்திஷ்டமூடே கிம்சேஷே, உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துடுத்து, இவ்வளவு சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கே, படுத்துட்டு இருக்கையே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஆபத்து ஆபத்து ஆபத்து. மெல்ல எழுந்துண்டா கைகை. கைகை பெருசா ஒன்னும் ஷாக் ஆகல. என்ன தினமுமே இப்படிதான் திருப்பள்ளி எழுச்சியான் மந்திர கைகைக்கு பண்ற சுப்பிரபாதமே தினமுமே இதுதான். உத்திஷ்டம் உடையதான். ஆபத்து ஆபத்து தான் கத்துவா. ஏன் இப்படி கத்தற? எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ராமம் தசரதோ ராஜா எவ்வராஜ்யபிஷக்ஷதி. பொழுது விடிஞ்சா நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம். இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இந்த விஷயத்தை போய் ஆபத்து ஆபத்துன்னு கத்தறையம்மா, ஊழையிடுறையே அப்படின்னு கௌசல்ய கைகை எழுந்துண்டு அதீவ சாது சம்ஹிருஷ்டா கைகேயி விஸ்மயான்விதா ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். சந்தோஷப்பட்ட கைகேயி ஒரு ஆபரணத்தை எடுத்து கொடுத்தார். ரத்னஹாரம் எடுத்து மந்திரக்கு கொடுத்தார். ராம் விசேஷம் நோபலக்ஷயேகே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத் ராஜா ராமம் ராஜ்யே அபிஷேக்ஷதி. ராமரிடத்திலேயோ பரதனிடத்திலேயோ ஒரு எள்ளளவு வித்தியாசம் கூட தெரியாதவன். அதனால ராஜா பட்டாபிஷேகம் பண்றாருங்கிறத கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்படுகிறேன். மந்தர அந்த ரத்னஹாரத்தை வாங்கி கைகை முகத்திலேயே தூக்கி எறிஞ்சாளாம். கிருதஜ்ஞா சத்யவாக் சுசிஹி ராமோ ராஜ்ஞா சுதோ ஜேஷ்டா யுவராஜ்யம் மதோர்ஹதி. தர்மம் அறிந்தவன் ராமன், நன்றி உடையவன், சத்தியசந்தன், பரிசுத்தன். அதனாலேயே இன்னைக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏத்தவன், ஜேஷ்ட குணங்கள் உடையவன். சஹா அனுசுஸ்ரூஷதேஹி. எனக்கும் பரதனை விட ராமனிடத்துலதான் அதிகமான பிரியம். அவ்வளவு நன்னா நம்மளெல்லாம் பார்த்துப்பான், நீ கவலைப்படாதே என்று சொல்றா. மந்தர சொன்னா அனர்த்த தரிசினி மௌர்க்கியாது நாத்மானம் அவகுத்யசே சோக வியசன விஸ்தீர்ணே மஜ்ஜந்தி சோக சாகரே. அனர்த்தத்தை நீ தேடிக்கிறம்மா, மூர்க்கத்தனம் உன்னோடது. மௌர்க்கியாது, உனக்கு உன்னை பத்தியே தெரியல, எவ்வளவு பெரிய ஆபத்துல மாற்றிட்டு இருக்கேன்னு தெரியல. ராமன் எங்கேயாவது நடக்குமா? இது கௌசல்ய விட ஏண்டதான் பிரியம் ஜாஸ்தி வச்சிருக்கான்னு நீ சொல்ற, நான் நம்பணும். அதை எங்கேயாவது சக்களத்தி தான். சக்களத்தி அப்படின்னாலே சத்ரு, அதை புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. பர்தா
பர்த்தா அப்படின்னாலே சத்ரு. புரியுறதோ? சக்களத்தி தான் இல்லை, பர்த்தா அப்படின்னாலே அது சத்ரு தான். சத்ருவாத்தான் இருப்பான் பர்த்தாங்கிறவனே. அதை தெரிஞ்சுக்காம நீ என்ன ஒரு ஆளு? எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ்ல பிறந்து பாலிடிக்ஸ்ல வாழ்க்கப்பட்டவோ. கதம் ராஜதர்மான்னு என்ன புத்தியசே, அரசியல் நுட்பங்கள்லாம் உனக்கு புரியலையேம்மா. அதுகிட்ட போய் இப்படி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தா, பொதுவாக இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவா, என்னன்னா, அதாவது ஒரே பொய்யை வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தால் அது உண்மையாயிடும் அப்படின்னு. உண்மை ஆகுமான்னு. இப்போ இது என்னது? இது மைக்கு. இது இங்க இருக்கவா எல்லாரும் கழுதைன்னு சொன்னா கழுதை ஆயிடுமா? இந்த யதார்த்தம் தெரிஞ்சவன் பிரகலாதன், அவன் கடைசி வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகல. கடைசி வரைக்கும் அவன் 5 வயசு அம்பி, அவன் ஒரு 5 வயசு அம்பி. தெளிவா கடைசியா ஹிரண்யகசிபு கேட்கும் பொழுது கூட, நீ ஆசாமி தான், சாமி வேற. இந்த சாமி அப்படிங்கிறவன் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் அகண்டமா வியாபிச்சவன் அப்படிங்கிறத பிரகலாதன் தெரிவிக்கும் பொழுதுதான் இந்த பிரகலாதனுக்கு உள்ள கிளாரிட்டிக்காக பகவான் வந்தா. இங்க சத்தியம்ங்கிறதுக்கு கிளாரிட்டிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல சத்தியம் விதாதும் நிஜபிருத்தியா, அங்க பிரகலாதனுடைய ஞானத்துல கொஞ்சம் கூட அங்க ஒரு இதுவே இல்லை, சஞ்சலமே இல்லை. எல்லாரும் உலகத்துல பிரகலாதனை ஆயிட முடியாது இல்லையா? ஞானியை எவனும் எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. பிரகலாத சரித்திரமே இதுக்கு போதுமான உதாரணம். எல்லாரும் ஞானி இல்லையா உலகத்துல? லூசு தானே எல்லாரும். அப்படி இருக்கும் பொழுது அங்கேருந்து வந்து இத்தனை நாளைக்கு பழகிருக்கா இல்லையா கைகை? ராமரோட பழகிருக்கா இத்தனை நாளைக்கு. அங்கேருந்து அந்த கைகை கிட்டக்க யாரோ பத்தி சம்பந்தமே இல்லாம வந்து, நாளைக்கு ராமன் உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா அத நம்பிட்டா. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கலிபிள் அப்படின்னு பேரு. இது நம்பிட்டா. ஒரு முறை சொன்ன நம்பிட மாட்டா.